செய்தார். அல்லாஹ்வுடைய ஆதரவு இருக்கிறதுனால இப்பொழுது டீ கொண்டு வருகிறது. சீக்கிரம் அனுப்பிவிடலாம். அதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் நமது கல்லூரிய பேராசிரியர் கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய மௌலானா ஆரி முகமது இன்னாமுதன் அவர்கள் சிறிது நேரம் பேசுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு சொல்லும் பொழுது ஏசி போடணும்னு சொன்னாங்க. அந்த நேரமே ஏசி போடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. காரணம் என்னங்க, ஒரு போராட்டத்துக்கு இல்லாமல் இருக்கலாம், என்ன கஷ்டப்படாலும் பரவாயில்லை, இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேணும்னாச்சு. நிர்வாகத்தினாங்க போட்டு அனுப்பிச்சுருவாங்க, சந்தேகமே இல்லை. நான் தான் என்னன்னாங்க அது கொஞ்சம் நேரம் சொன்னேன். Bismillahirrahmanirrahim. Alhamdulillah rabbil alamin, wassalatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'anil 'azim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ala inna awliya Allah la khawfun 'alaihim wa la hum yahzanun. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam, kullu mu'minin taqiyyun, atau kama qala alaihi salatu wassalam. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் திருநாமம் போற்றியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை வலுவாக நல்வாக பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுத் தாபிஈன்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிறைவாக பொங்கிக் கொண்டிருக்குமாக. சிறப்பான இந்த மஜ்லிஸின் பொருட்டால் இறையில்லமாம் திரு கஅபா ஷரீஃபை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை, மதீனாவிலே இருக்கக்கூடிய திரு ரௌதா ஷரீஃபை தரிசிக்கக்கூடிய, சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அத்தனை பேருக்கும் நிறைவாக வழங்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆன்மீகமான வாழ்க்கையாக அமைய வேண்டும். அந்த வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உஅ்புதுல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹ் ஃபஇன்னஹு யராக். நீங்கள் வணங்கும் போது கூட அல்லாஹ் பார்ப்பதை போல வணங்குங்கள். நீங்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்று வணங்குங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய பார்வையிலேயே வாழ வேண்டும் என்று அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார். ஒரு பெரிய கடையிலே மேலே எழுதி வைத்திருந்தார்கள், ஊப்பர் வாழ தேச்சாக, மேல உள்ளவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு. கடையில ஜாமான்கிற கடையை விட்டு போயிட்டாரு, அதை படிக்கல, ஊப்பர் வாழ தேச்சாக, மேல உள்ளவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப அந்த கடைக்கு போனவர் நினைச்சாரு, கடை முதலாளி பெரிய தப்பா உள்ளவர் இருப்பவர்களுக்கு அதனால இப்படி எழுதி கொடுத்தாரு. அவர் கேட்டாரு, என்ன அப்படி எழுதி கொடுத்தீங்க, உங்களுக்கு தக்குவா அதிகமா இருக்கா, அல்லாஹ்வுடைய பயம் அதிகமா இருக்கா அப்படின்னு. தப்பா உள்ளவரும் இல்லை, மேல கேமரா இருக்கு, அந்த மேல உள்ள கேமரா அவரை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு எழுதி போட்டு கேட்டார். ஆக உண்மையிலே மேல உள்ள அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கான். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் வணங்கும் போது கூட அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்று நீங்கள் வணங்குங்கள், அந்த வணக்கத்திலே உங்களுக்கு உயிரோட்டம் ஏற்படும் என்று சொல்லி காட்டினார். முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் பக்தாதை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உஸ்தாத் ஹம்மாத் அவர்கள் மாணவர்களிடத்தில் தக்வா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சோதிப்பதற்காக வேண்டி ஒரு
சேவலையும் கத்தியும் கொடுக்கிறார்கள். எல்லா மாணவர்களிடத்திலையும் சேவலையும் கத்தியும் கொடுக்கிறாங்க. இதை போய் இந்த சேவலையை அறுத்துவார்கள் என்று சொல்கிறார்கள். எல்லா மாணவர்களும் கத்தியில சேவலை அறுத்து வந்து விட்டார்கள். ஆனா மொஹின் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அவர்கள் மாத்திரம் கத்தியும் சேவலையும் கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ கேட்டாங்க, நீங்க அதுக்கான கத்தி சேவலை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு. நீங்க என்ன கொடுக்கும்போதே சொன்னீங்க அல்லாஹ் பார்க்காத இடத்துல அறுத்துவான்னு சொன்னீங்க. அல்லாஹ் எங்கே பார்க்காம இருக்கிறான்? எல்லா இடத்துலையும் அல்லாஹ் பார்க்கிறான். அதனால நான் இந்த சேவையை அறுக்க முடியவே இல்லை. மொஹின் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக ஆன்மீகம் என்பது அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார், அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் என்பதுதான் ஆன்மீகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய ஒரு ஆன்மீகத்தை தான் சஹாபாக்களுக்கு உருவாக்கினார்கள். சஹாபாக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்களை கேட்கிறார்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முஹப்பத்தை உங்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய முஹப்பத்தை என்னுடைய உள்ளம் நிரம்ப வச்சிருக்கோம். ஒரே ஒரு சஹாபி மட்டும் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய முஹப்பத்து நிரம்பிவிட்டது, உங்களுக்கு இடமில்லை என்று அந்த சஹாபி சொல்லி காட்டினார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், நீ எல்லா சஹாபியை விட சிறந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி காட்டினார். ஆக அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நம்முடைய இதயம் நிரப்ப வேண்டும், உள்ளத்திலே நிரப்ப வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சிறந்தவராக ஆக முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து தௌபாவிலே சொல்கிறார், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாதுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலின் இக்தரஃப்துமுஹா வ திஜாரத்துன் தக்ஷூன கஸபஹா வ மசாகின் தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதுன் ஃபீ ஸபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தந்தை, உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய சகோதரர், உங்களுடைய மனைவி, உங்களுடைய குடும்பம், நீங்கள் சம்பாதித்த செல்வம், நீங்கள் எதை தேடுகின்றீர்களோ அந்த வியாபாரம், நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்கள், இந்த எட்டு படைப்புகளுடைய பிரியத்தை விட அஹப்பல் இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய பிரியம், அவருடைய ரசூலுடைய பிரியம், வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி, அவருடைய பாதையில் அறப்போர் செய்யக்கூடிய பிரியம், இவைகளெல்லாம் மிகைத்து இருக்க வேண்டும். அப்படி மிகைக்கவில்லை என்று சொன்னால் ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். ஆக இந்த உலகத்திலே யாருடைய முஹப்பத் அதிகமாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் முஹப்பத் அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத் அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடிய, தியாகம் செய்யக்கூடிய முஹப்பத் அதிகமாக இருக்க வேண்டும். அத்தகைய முஹப்பத் தான் உயர்ந்த முஹப்பத்தாக இருக்கிறது. அந்த முஹப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் ஷேக்மார். அல்லாஹ்வுடைய பிரியத்தை, அவருடைய ரசூலுடைய பிரியத்தை, அவர்கள் விரும்பக்கூடிய வழியை செலவழிக்கக்கூடிய பிரியத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் ஷேக்மார்களாக இருக்கின்றார்கள். அத்தகைய ஷேக்மார்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? சகவாசம் கொள்ள வேண்டும். அவர்களை நாம் பிரியப்பட வேண்டும். அல்லாஹ் நாம் வாழும் காலமெல்லாம் ஷேக்மாருடைய தொடர்பில் இருந்து அவர்களுடைய அந்த வசீலாவினால்